يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. குடும்பம் மதீனாவுக்கு வந்திருப்பாங்களா? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டதுனால தான் வந்தாங்க. யாரை உதாசீனம் செய்கிறோம்? யாரை நாங்கள் உதாசீனம் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலையும் இல்லைம்மா, உங்களுடைய கரம் பிடித்த உங்களுடைய கணவனை நீங்கள் உதாசீனம் செய்றீங்க, நிராகரித்து பேசுறீங்க. எப்படி பேசுறீங்க தெரியுமா? உங்களுக்காகவே அவர் ஓடி ஓடி உழைத்து ஓடாய் தெரிஞ்சிருப்பார். இது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்களுடைய வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா? எங்களுக்கு மேலால் இருக்கிற ஒரு மேனேஜராக இருக்கட்டும் அல்லது பொஸ்மாராக இருக்கட்டும், ஒரு வார்த்தை பேசினா போடா போகிறதுக்குன்னு விட்டுட்டு போயிடுவோம். இது இல்லாட்டி இன்னொரு வேலை, இந்த ஃபேக்கல்ட்டி இல்லாட்டி இன்னொரு ஃபேக்கல்ட்டி, இதுவும் படிச்சிருக்கிறோம் அதுவும் படிச்சிருக்கிறோம், இது இல்லாட்டி அதுண்டு ஒரு துறைகளை தேர்வு செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்குரிய டேலண்ட் இருந்தும் இப்போ அதே டேலண்ட் இருக்குது. ஏதாவது பேசினா கையை கட்டிட்டு நிற்கிறோம். வேலையை விட்டுட்டு போனால் வீட்டில் மனைவிக்கு தின்ன கொடுக்க இயலாம், பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் பெருநாள் வருது, கொஞ்ச நாளில் உடுப்பெடுத்து கொடுக்கணும். இல்லாட்டி ஒத்த காலில் நிற்பா, கொக்கை தோத்துரும், கொக்கு தோத்துரும் மீன் பிடிக்கிறதுக்கு. ஒத்த காலில் நிற்பா மௌலவி. எப்படி மௌலவி வேலையை விட்டு போறே? எங்களுக்கு முன்னால் நிறைய பேருக்கு நிறைய பொஸ்மாரை ஏசுவாங்க, என்னடா இந்த கிளி கிளிக்கிறான் கேட்டுட்டு இருக்கிறா, கொஞ்ச நாள் பெருநாள் வருது மௌலவி, நோன்பு வருது மௌலவி, செலவு இருக்குது, இதை விட்டு போனால் அங்கே பெரிய பாடாக கிடக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவமானம் இருந்த பொழுதும், கடினம் இருந்த பொழுதும், கஷ்டம்னு தெரிஞ்ச பொழுதும், இனி வேலை பார்க்க இந்த இடத்துல லாயக்கே இல்லை, தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச பொழுதும் அதே இடத்துல வேலை பார்க்குறான்டா, அது உங்களுக்கா, உங்களுடைய பிள்ளைகளுக்கா? அப்படிப்பட்ட கணவனை நீங்கள் நிராகரித்து பேசுகிறீங்க. அப்படிப்பட்ட கணவனை நீங்கள் என்னத்தை எனக்கு பெருசாக செஞ்சு கிழிச்ச? எப்பயாவது நீங்கள் கேட்டதில் வாங்கி தந்திருப்பீங்க, ஒரு நாள் வாங்கி தர மிஸ் ஆகிருக்கும். ஒரு அபாயா கேட்டிருப்பீங்க அல்லது ஏதாவது ஒன்று கேட்டிருப்பீங்க, ஒரு ஹேண்ட்பேக் கொண்டு கேட்டிருப்பீங்க, மிஸ் ஆகிருக்கும். இதுதானே வருஷா வருஷம் நீங்கள் சரி எப்போ எனக்கு வாங்கி தந்தீங்க? வருஷா வருஷம் 25 வருஷம் வாங்கி தந்ததை மறந்துட்டு 26வது வருஷம் வாங்கி தர மறந்துட்டா கிடைக்காம போனால் நிராகரித்து பேசுவீங்க. இந்த ஒரு வார்த்தை தான் பெண்களை நரகத்துக்கு கொண்டு சேர்க்கிறது போதுமானது. ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த தாய்மார்களிடம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுதல் என்ற விடயத்தில் ரசூலுல்லாஹ் 3ஆக சொன்னார்கள், அதிகாரமுடையவர்கள் ஆண்கள் பெண்கள் அதிகாரத்தோடு இருப்பார்கள். ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணுமா, என் மனைவிண்டா இப்படித்தான், பிள்ளைகள்லாம் இப்படித்தான் அப்படின்ட்டு ஒரு மனைவியை அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுக்கொள்ள பார்ப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் அதிகாரமுடையவர்கள். அதுக்காக அநியாயமான முறையில் சொல்ல வரல. அநியாயமான முறையில் அவர் என்ன கூத்தும் பண்ணலாம், அவர் என்ன தப்பும் பண்ணலாம், அவர் எப்படியும் குடிச்சிட்டு வரலாம், எத்தனை மணிக்கு வரலாம், இவ ஒரு வார்த்தை ஏன் லேட்டாக என்று கேட்கக்கூடாது அப்படி சொல்ல வரல. கேட்கணும், அந்த உரிமை இருக்குது. இன்றைக்கி எங்கே போனீங்க, ஏன் உடவா முகம் மாறி இருக்குது அப்படி இருக்கணும். இதே சொல்லலை. அதிகாரம் என்றால் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மனைவியை வளர்த்தெடுக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு தகுதியை ஒரு கணவன் வச்சிருந்து, இஸ்லாம் இதைத்தானமா சொல்லுது, இப்படித்தாமா இருக்கணும்னு ஒரு கணவன் மனைவியோடு அந்த வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது சொல்லி கொடுக்கின்ற பொழுது அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. பிறகரா போது கண்டிக்கு போயிட்டு வருவோமான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு விளக்கு தானே பற்றிட்டு வருவோம்னு கேட்டால் என்ன செய்வீங்க? ஒரு விளக்கு தானே, ஒரு மெழுகுவத்தி தானே. மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவருடைய கட்டுப்பாடுகள் வைத்திருந்தால் நீங்கள் கட்டுப்படலாம். அப்படி இல்லையா? அவர் கேட்குறாரு தர்காவுக்கு போகுன்றாரு, தர்காவுக்கு போன்றாங்க, வருஷா வருஷம் போவாங்களே, பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போவாங்களே, போவன்றான். இப்போ என்ன செய்ய போறீங்க? மார்க்கத்துக்கு அது இணை வைப்புன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். குர்ஆனையும் சுன்னாவையும் படித்த உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுறதா அப்படின்னு இருக்கின்ற பொழுது அவர்களோடு நீங்கள் என்ன செய்யலாம்? மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனைவியாக அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அங்கேயாப்பா காலிகா, நான் இது வரைக்கும் போனதே இல்லை, பாப்பா என்ன கூட்டிகிட்டு போனதில்லை, நீங்கள் சரி கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் அடம் படித்து அந்த மனுஷன் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது.
திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. விளங்கிச்சா? அப்போ கணவன் என்று வருகின்ற பொழுது கணவனுடைய வார்த்தைக்கு, கணவனுடைய நடத்தைகளுக்கு கட்டுப்படணும். இதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு மிக முக்கியம். ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த அளவுக்கு முக்கியம்டா, ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வராரு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, புள்ள அனஸ் ரலி அவங்களுக்கு மட்டும் இருக்குது. கூட்டிகிட்டு வந்த அந்த கணவன் சொல்கிறாரு, புள்ளைய தூங்க வைங்கம்மா, லாம்பு விளக்கு இருக்குது தானே, விளக்கை 100 ரூபா விருந்தாளியை கொடுப்போம். கேள்விப்பட்ட வரலாறு தானே, சுருக்கமாக சொல்கிறேன். அந்த மனைவி சொன்னதை செஞ்சாவா இல்லையா? சொன்னா. இவர் சொன்னார். இவர் கணவன் சொன்ன உடனே அந்த சொன்னதுக்கு எடுத்த எடுப்பில் உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேட்டிருந்தா? நம்ம வீட்டில் நடக்குது. பள்ளிக்கு வந்த மௌலையே, பயானுக்கு வந்த மௌலையே கூட்டிகிட்டு வந்துட்டார் உங்கள் மாப்பிள்ளை. அன்றைக்கு ஒன்றுமே சமைக்கலை. ஆனால் உங்களுக்கு உங்களோட தங்கச்சியே இல்லை தாத்தாவோ அனுப்பின ஒரே ஒரு பீங்கானில் ஒரு சோறு பார்சல் மட்டும் ஒன்று வருது. இப்போ இவர் சொல்கிறார், இதை மௌலைக்கு கொடுங்கண்டா. ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஃபோன் அடிக்கிற இல்லையா? நீங்கள் திடீர்னு கூப்பிட்டு வந்தால் நான் என்ன செய்கிறது? நான் என்ன மனுஷியா, இல்லை ஸ்பைடர் மேனா, அதுவா இதுவாண்டு என்ன செய்வாங்க? இன்னும் உங்களோட நட்பாடாக போயிடும். அவர் சொன்ன உடனே அப்படியா, விளக்க 100 ரூபோம், சாப்பாடை கொடுப்போம், அனுப்பிடுவோம். ஒரு கணவன் தலைகுனியக்கூடிய விதத்தில் ஒரு மனைவி நடந்து விடக்கூடாது. இதுவும் கட்டுப்படுதல் தான். ஒரு கணவனுக்கு விருப்பம் இல்லை. ஒருத்தர் வாராரு போகிறாரு, வீட்டுக்கு வாராரு, அந்த கணவன் இல்லாத நேரமும் இருக்கிற நேரமும் ஒருத்தர் வந்து போகிறது, அந்த கணவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அவருடைய முகத்தில் உங்களுக்கு விளங்குதா? அந்த ஆளை நிப்பாட்டிடுங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, நிப்பாட்டிடுங்க. இந்த மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. ரசூல்லா சொன்னாங்க, உங்களுடைய கணவனுக்கு விருப்பம் இல்லாத ஒருவரோடு நீங்கள் உரையாடுவதோ அல்லது வீட்டுக்குள் அனுமதிப்பதோ கூடாதுன்னாங்க. அவருக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லை. எந்த மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லாதது எனக்கு தேவையில்லை. அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு மனப்பாங்குக்கு ஒரு மனைவி போனால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு மனைவியும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் ரசூல்லா சொன்னார்கள், அந்த இடத்தில் கட்டுப்படுதல் என்பது முக்கியம். அது கணவனுக்காக இருந்தால் நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழும் காலமெல்லாம் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ராணியாக இருக்கணும். உன்னை ராணியாக அவன் வச்சுக்கொள்ளணும், மகனி அவனை ராஜாவை தான் பார்க்கணும். அவன் ஒரு காரியத்தை செஞ்சவனை இவருக்கு செஞ்சு கிழிச்சாரு. நம்ம பொம்பளை சொல்கிறது, எனக்கு தெரியும், இவர் கை வைக்கும் போதே தெரியும் இது நடக்கும்ண்டு. இவருக்கு என்ன தெரியும் இதில் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அந்த உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்காது. செஞ்சியும் சறுக்கிட்டாருண்டா, இதென்னப்பா உங்களுக்கு, நீ இதை விட பெரிய ஆளே, நீங்கள் பெரிய டெக்னாலஜி படித்த ஆளே, உங்களுக்கு இதுதானே சரி, நீங்கள் அடுத்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கண்டு ஊக்குவிக்கக்கூடிய மனைவியாக இருந்து பாருங்க, அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம அப்படி இல்லையே, கணவன் ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதையே சொல்லிக்காட்டும். இவர் செஞ்சு விட்டது, இவர் நடந்தது, இவர் விழுந்தது, அதைத்தான் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஆனால் விழுந்த கணவனை தோள் கொடுத்து தூக்கக்கூடிய ஒரு மனைவியாக அந்த இடத்தில் இருந்தால் அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவியாக இருக்க வேண்டும். இது ஒரு கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதல் என்ற அடிப்படையில் வரும். ரெண்டாவது, பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுறது. பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுறதா இருந்தால் பெற்றோர்கள் உங்களுடைய நடத்தைகள் சரியாக அமைந்து விட வேண்டும். அதான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தை தான் பேசுவார்கள். உண்மை. ஒரு கிராமப்புற ஸ்கூலுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போன நேரம் அந்த பிள்ளைகள் பேசுகிற கிட்டத்தட்ட நாளைக்கு 7ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பு, அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொடியமாறு பேசுகிற வார்த்தையெல்லாம் பச்சை கேவலமான வார்த்தைகள். எங்கேருந்துடா பழைய நாடு பார்த்தா அவங்களோட வாப்பா மாதிரி அப்படி தான் பேசுது, வீட்டுக்குள்ளே அப்படி தான் பேசுகிறது. வீட்டுக்குள்ளே தாயும் தகப்பனும் பேசுகின்ற வார்த்தையை கேட்டுட்டு இந்த வார்த்தை மெமரியில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு நண்பர்களோடு பேசும்போது அதை சப்ளை பண்ணுறது. திருமண மண்டபங்களில்,
விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஆசிரியர்மார்களுக்கு அந்த டீச்சர்ஸ்மார்களுக்கு அந்த வார்த்தை பேசுறாங்க. ஆனால் அந்த வார்த்தையுடைய விபரீதம், அது தாற்பயம் தெரியாதவர்களும் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை பேசுறாங்க. இப்படி பேசுறாங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை உங்களுடைய கொண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கொள்ளணுமா இருந்தா உங்களுடைய நடத்தை வீட்டுக்குள்ளும் வெளியிலும் சரியாக இருக்கணும். உங்களுடைய நடத்தை கெட்டதாக இருந்து கெட்ட நடத்தை உள்ள ஒரு தாயாலும் தந்தையாலும் வாப்பா சிகரெட் அடிச்சிட்டு மகனுக்கு சிகரெட் அடிக்காதுன்னு சொன்னா அவன் கேட்பானா? கேட்க மாட்டான். இதே நீங்க உங்களோட கணவனோடு அறப்படிச்சு அல்லது வாக்குவாதப்பட்டு பிரச்சனை பட்டுக்கிட்டு அவரை எப்பவுமே திட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டு இப்படியே இருந்து உங்களோட பொம்பளை பிள்ளை உங்களை பார்க்குறா, உமாவை பார்க்குறா, வாப்பாவுக்கு கொடுக்குற குட்டுவையை, வாப்பாவுக்கு பேசுகிற பேச்சை கேட்குறா, பார்த்துட்டு இருந்து இவை இப்போ கல்யாணம் முடிச்சு நீங்கள் வளர்த்த வளர்ப்பு நீங்கள் சொல்லி கொடுக்கல, ஆனால் சொல்லதை கேட்டிருக்கிறா. இதே தப்பை அவட மாப்பிள்ளை பண்ணி உங்கள் மருமனுக்கு அவள் டபுள் மடங்கில் பேசுவாள். எப்படி பேசுகிறான்னு பார்த்தா நீங்கள் உங்களுடைய கணவனோடு பேசினதை பார்த்து கேட்டு பிறகு எனக்கும் ஒருத்தன் மருமான் தானே, அவனுக்கு நான் செய்கிற வேலைண்டு அப்போ பேசுகிறான். அப்போ நம்முடைய நடத்தைகள் சரியாக இருந்தால் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கொண்ட்ரோலுக்கு வருவாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அனஸ் அலி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளோட விளையாடிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா வராங்க, சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிட்டு அனஸ் அலியை கூப்பிட்டு காதுக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினாங்க. விளையாடிட்டு வளமையாக வீட்டுக்கு போகிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அன்றைய கொஞ்சம் லேட் ஆகிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அனஸை வளமையாக டைமுக்கு வருவீங்களே இன்றைக்கு என்ன லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைம்மா ரசூல்லா என்னை ஒரு விஷயத்துக்காக அனுப்பினாங்க, ஒரு சின்ன மேட்ரு ஒன்று அனுப்பினாங்கன்னாங்க. என்ன விஷயம் உம்மா கேட்குறா, என்ன விஷயம் வாப்பா சொல்ல வாப்பாண்டு. அதுக்கு இவர் சொன்னார், இல்லைம்மா இன்னும் அது ரகசியம், ரசூலுல்லாட ரகசியம், நபிகளாருடைய ரகசியம் என்பதனால நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன்டாங்க. உடனே உம்மா என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாட ரகசியம்னு சொன்னா நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லிராத வாப்பா. இவர் அடுத்த நாள் கூட்டாளிகிட்ட போகிறாரு. கூட்டாளிகிட்ட போனால் கூட்டாளி கேட்குறானே, நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது ரசூல்லா ஏதோ ஒன்றுட்டு சொல்லி அனுப்பினாங்களே என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, மகன் ரசூல்லாட ரகசியம்னால பேசிக்காக சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனப்பாங்கு வளர்த்தது தாய். அதே போல் தாயை சொல்லிக்க யார்ட்டையும் கொடுக்காத சொல்லாததுன்னு. இப்போ அந்த நண்பன் கேட்ட உடனே சாபித் என்ற நண்பன் கேட்டேன், சாபித் இதை நான் யார்ட்டையும் சொல்கிறதா இருந்தால் நான் உன்னிட்ட தான் சொல்லுவேன், ஆனால் உன்னிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், ஏனென்றால் இது ரசூலுல்லாவுடைய ரகசியம். இந்த தாய் வளர்த்த விதம். பிள்ளைகளை நல்லது செய்ய விடுங்க, நல்லது செஞ்சால் ஆர்வம் ஊட்டுங்க, நல்லதை நீங்கள் செஞ்சு பழக்குங்க. தர்மம் கொடுக்குறதா இருந்தால் நம்மளோட உமா அப்பா என்ன செஞ்சாங்க, அந்த மாமிக்கு அந்த ஆண்டிக்கு அந்த அங்கிளுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி 10 ரூபா காசு 20 ரூபா கோயினை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கையில் தந்து நம்மளை கொடுக்க வச்சாங்க. நம்ம உமா அப்பா அப்படி தானே வளர்த்தாங்க. அவங்களுக்கே தூக்கி கொடுத்து அனுப்பியிருக்க இயலும். அரிசி ஒரு கொத்தாக இருந்தாலும் ஒரு சுண்டாக இருந்தாலும் ஒரு கோப்பையில் அள்ளி கொடுக்குறதா இருந்தாலும் யார் கை விட கொடுத்தாங்க, நம்மளை அனுப்பி தான் கொடுத்தாங்க. இதை கொடுத்துட்டு வாங்க வாப்பா அந்த மாமாக்கு, இதை கொடுத்துட்டு வாங்க வாப்பா அந்த உம்மம்மாக்கு அப்படின்னு நம்மளை கொடுத்து தான் அனுப்பினாங்க. இந்த நட்பண்பு இந்த நல்ல பழக்கம் நம்மிடமிருந்து பார்த்தால்தான் நமக்கு நம்மளோட பிள்ளைகள் கட்டுப்படுவாங்க. இல்லை நம்மளோட நடத்தையில் நம்மளோட பேச்சில் நம்மளோட நடவடிக்கையில் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதுன்னு சொன்னால் பிற்காலத்தில் அடுத்த ஜெனரேஷன் நம்மளை விட டிபல் மடங்கில் அனாச்சாரத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ கட்டுப்படுதல் என்பதில் அடுத்த பகுதி ஒரு பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுதல். இந்த விடயத்தை கவனமாக கவனித்து கொள்ளுங்கள். பாங்குக்கு டைம் சரியா? அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைகள் சம்பந்தமாக பேசும்பொழுது குறிப்பாக கணவன் மனைவியுடைய உரிமைகளை பேசினாங்க. முகத்தில் அடிக்காதீங்க அப்படின்னு கணவன்மார்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. மனைவிமார்களை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொது இடங்களில் நீங்கள் அவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது சரி ஒரு மனசுக்கு பிடிக்காத அவர் செஞ்சிட்டாலோ இல்லாட்டி அவர் நீங்கள் செஞ்சதுக்கு அவருக்கு வழங்கிட்டாலோ பொது இடத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. வீட்டுக்களை வச்சு ஆர்கியூம் பண்ணுங்க. அப்படி சொல்லியும் அவங்களை கேட்கலண்டா காயம் வராத வகையில் தண்டியுங்க, அடியுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ எங்கே அடிக்க விடுறாங்க, சில நேரம் மாறியும் அடி விழுது.
கேட்டால் பைக்கால் விழுந்துட்டோம் அவ்வளோன்றான். பைக்கால் விழுந்துட்டேன், தலையில் கணுப்பட்டுட்டு அப்படி நான் கட்டிலால் விழுந்தேன்னு காரணம் சொல்கிறான். கட்டிலால் கீழே விழுந்து சின்ன பிள்ளை தனமாக இல்லை, பொண்டாட்டி அடிச்சே சொல்லாமல் வச்சுக்கான். இப்படிலாம் நடக்குது சில வீடுகளில். இப்போ கட்டுப்படுதல் என்பது கணவனுக்கு மனைவி கட்டுப்படுதலும் இருக்குது. அந்த கட்டுப்படுறதா இருந்தால் கணவனுடைய அந்த அன்பை முழுமையாக பெறும். ரசூல்லா பெற்றிருந்தாங்க. அதனால தான் 9 மனைவிமாரோட சமகாலத்தில் வாழ்ந்த பொழுதும் ஒரு மனைவி கூட ரசூல்லாவை காரணம் சொல்லலை, அந்த குறை சொல்லலை. நம்மளால் ஒருத்த முடிச்சுட்டு அவள் ஊர் ஃபுல்லாக சொல்லி தெரியுது, பெரிய பிரச்சனையாக கிடக்குது. ஒருத்தியே 9 மனைவிமார்கள் ரசூல்லா மீது மரணிக்கும் வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு வீக் பாயிண்ட் சொல்லலை, ஒரு ரெட் மார்க் வைக்கலை. ஏனெண்டா அந்த அளவுக்கு முதலாவது அன்பை பெற்றிருந்தாங்க. ரசூல்லா ஒரு கணவன் மனைவியுடைய அன்பையும் மனைவி கணவனுடைய அன்பையும் பெற்றிருந்தார்கள், மிக முக்கியமானது. அதனால் நானும் நீங்களும் கட்டுப்படுதல் என்ற விடயத்தில் மிக முக்கியமாக 3வது கணவனுக்கு கட்டுப்படுதல், அடுத்தது பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுதல் போன்ற விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது, நேரம் இடம் கொடுக்காது. இன்ஷா அல்லாஹ் இதோட கிளாஸை முடிப்போம். பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.